இப்ப வந்து நாங்க வந்து ஒரு படத்துக்கு வந்தோம். பரமசிவமும் பாத்திமாவும், அதாவது என்ன சொல்லிருக்காங்க, சரி மதத்தை பத்தி பேசியிருப்பாங்க, எல்லாரும் வந்து மதத்தால சண்டை போட்டு கூடாது, சோ அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கூல் சுரேஷ் அவர்கள் வந்து நடிச்சிருந்தாரு. சரி, தலைவன் வந்து வந்திருக்காப்புலயே, ஏதோ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு, சான்ஸே கிடைக்கல, ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது வந்து பார்த்தோம். ஆனா படம் பார்த்தவனே தான் தெரியுது, இந்த மாதிரி ஒரு படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த படம் டோட்டலாவே ஒரு மதத்தை கேவலப்படுத்திருக்காங்க. கிறிஸ்டியானிட்டிய கேவலப்படுத்தி இந்த டைரக்டர் படம் எடுத்து வச்சிருக்கான். இந்த படத்தை ப்ரமோட் பண்றதுக்கு நிறைய பேருக்கு காசு கொடுத்து படம் நல்லா இருக்குன்னு சொல்ல வைக்கிறாங்க. இது எங்க நடக்குதுங்க தமிழ்நாட்டுல? இது தமிழ்நாடு, இது எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். நீ மதத்தை வச்சு அரசியல் பண்றதுல இங்க பண்ண கூடாது. எப்படி கிறிஸ்தவ மதத்தை தப்பா பேசுவ? எல்லாரும் என்ன பண்ணு கொடுக்குறான் வந்து சேர்ந்துருவாங்களா? என்னங்க இது எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு சீன் இருக்குது. இந்த சீனை பத்தி நான் சொல்லிடுறேன். அது ஒரு ஃபாதரா இருப்பாரு, அந்த MS பாஸ்கர். அப்ப வந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வணக்கம் சொல்லுவாங்க. வணக்கம் சொன்னா வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அந்த அவர் வந்து சோத்திரம் சொல்லிட்டு போனோமா. இந்த மாதிரி யாருன்னா பண்றாங்களா? நான் கிறிஸ்டின் ஸ்கூல்ல நான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி எங்க பண்ணிருக்காங்க? இது வந்து எப்படி இது ஏத்துக்க முடியாது. இந்த படத்தை வந்து தயவு செய்து பேன் பண்ணது பார்க்கவே கூடாது. இது கேரளா ஸ்டோரியை பேன் பண்ணாங்க பாத்தி, அந்த மாதிரி படம் அது. இது பண்ண மாட்டாங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். மயிறு படம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நாங்க வந்து இவ்வளவு ஆஷா எப்பவுமே பேச மாட்டோம். இது கண்டிப்பா மயிறு படம் தான். ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாடு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம்னா, தமிழ்நாடு நார்த் இந்தியா மாதிரி ஆயிடக்கூடாது, கலவர பூமியா மாறிடக்கூடாது. அது ஜாதியா இருக்கட்டும், மதமா இருக்கட்டும். இங்க தமிழ்நாடுன்றது எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி பழகுறவன். இங்க வந்து இந்து கிறிஸ்டின் கூட சண்டை போடுறது இல்ல, கிறிஸ்டின் முஸ்லீம் கூட சண்டை போடுறது இல்ல, எல்லாருமே அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா இந்த மாதிரி ஒரு 10 படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் நார்த் இந்தியாவா மாறும். இங்கேயும் அடிச்சுப்பானுங்க. இந்த மாதிரி கதையை சென்சர் போர்டு எப்படி விட்டுறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா ஒரு இந்துவை ஹர்ட் பண்ணி நீங்க வந்து படத்துல சீன்ஸ் இருந்துச்சுன்னா உடனே ரிமூவ் பண்றீங்க. அப்போ கிறிஸ்டினை ஹர்ட் பண்ணி சீன்ஸ் இருந்தா கேட்க மாட்டீங்களா? முஸ்லீமை ஹர்ட் பண்ணி சீன்ஸ் இருந்தா கேட்க மாட்டீங்களா? அவனா மனுஷன் கிடையாதா? அவனுக்குலாம் ஒரு ரிலீஜியஸ் ஃபீல் இருக்காதா? இது எந்த விதத்துல நியாயம்? ஒன்னும் இல்ல. டிடி படம் எடுத்துக்கோங்க. இப்போ இவரது சந்தானது வந்துச்சு, கோவிந்தான்னு பாட்டுல ஒரு லைன் வந்துச்சு. அது ஒன்னா அவர் ஹர்ட் பண்ணோம், ரிலீஜியஸ் சென்டிமெண்டா காலி பண்ணோம்லாம் போடல, ஒரு ஃபன்னுக்கு சும்மா யூஸ் பண்ணாரு கோவிந்தா. ஆனா நீங்க அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கி, ஆந்திரால இருந்து யாரு பவஞ்சி வர வரைக்கும் இஷ்யூ ஆக்கி அந்த பாட்டை ரிமூவ் பண்ண வச்சு அந்த படத்தையே காலி பண்ணீங்க. எது? கோவிந்தான்ற வார்த்தைக்காக. ஆனா இங்க கிறிஸ்டியன்ற ஒட்டுமொத்த ரிலிஜியஸே காலி பண்றீங்களே, அப்போ கிறிஸ்டியன் ரிலிஜியஸ்ல இருக்கிறவன் பாதிக்கப்படுவானா படமாட்டானா? அவன் சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்றீங்களா இல்லையா? ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க? கதை இல்லையா உங்களுக்கு? இங்க யாருன்னா வந்து மதத்தை வச்சு சண்டை போட்டுன்னு இருக்கானா? இங்க மதத்தை வச்சு இங்க சண்டையே நடக்கல. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி படத்தை எடுத்து ஏன்டா சண்டை போடாம இருக்கிறீங்க? கொஞ்சம் சண்டை போடுங்கடா, ஊர் அடிச்சுக்கோங்கடா, மாண்டின் செத்து போங்கடான்னு ஒரு கதை எடுக்கிறாரு இந்த ஆள்லாம் டைரக்டர். நான் கேக்குறேன், நான் ஒருமையில பேசணும் கோச்சுக்காதீங்க. டென்ஷன் ஆகுது. இந்த மாதிரி எப்படி நீங்க கதை எடுப்பீங்க? இத வந்து பாக்கணும்ட்டு எல்லா யூடியூப் சேனல்ஸ்க்கும் வந்து காசை கொடுத்து பாசிட்டிவ் ரிவ்யூ ஒண்டி போடுறவனே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறவனே எடுக்காதீங்கன்னு கேவலமா பண்றீங்களே. உள்ள வந்து பார்த்து காரி துப்பிட்டு தான் போவான் படத்தை. நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த படம் வந்து இந்துஸ் எல்லாம் வந்து பாராட்டுவாங்க, இந்துஸ் எல்லாம் நம்மள தலை மேல வச்சு கொண்டாடுவாங்கன்னு படத்தை எடுத்து வச்சுக்கிறான். ஆனா உண்மையிலே சொல்றேன், இந்துவே காரி துப்போம் இந்த படத்தை பார்த்துட்டு. என்னடா, ஏன்னா கேவலப்படுத்துறது இந்துவை தான். எங்கெங்க பண்ணுக்கு மதம் மாறுறாங்க எனக்கு தெரியல, எங்கெங்க முட்டாய் குத்து மதம் மாத்துறாங்க எனக்கு தெரியல. முட்டாய் குத்தவொன்னு மதம் மாறத்துக்கு அவங்க என்ன அவ்வளவு கேவலமாவா இருக்காங்க? இல்ல புத்தி அறிவு இல்லாம இருக்கிறாங்களா? நீ யாரை கேவலப்படுத்துறனா? இப்ப கேரளா ஸ்டோரியில பாத்தீங்கன்னா அந்த இந்து பொண்ணு வந்து அப்படியே முஸ்லீம் பையன் கூப்பிட்ட உடனே பின்னாடியே போயிடும். அவ்வளவு கேவலமாவா இருக்காங்க இந்து பொண்ணுல. நீ மதத்தையே கேவலப்படுத்திக்கிற. இங்க என்னன்னா முட்டாய் குத்தா மாறுறாங்க, பண்ணு குத்தா மாறுறாங்க, பண்டு குத்தா மாறுறாங்க. என்ன பண்டு கொடுக்குறாங்க? இங்க பாதி பேர் படிச்சு நல்ல இடத்துல இருக்காங்கன்னா கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்ஸாலதான்ன்றது ஊருக்கே தெரியும். எல்லா பெரியாலுமே கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ்ல தான் படிச்சிருப்பான். அவங்க, நான் கிறிஸ்டியனை பத்தி பாசிட்டிவா சொல்றேன்னு இல்ல, நெகட்டிவிட்டியா ஏன் ஸ்ப்ரெட் பண்றீங்க? ஒரு மதத்தை ஏன் ஹர்ட் பண்றீங்கன்றதுதான் பேரு. இப்ப இவனை கிறிஸ்டின் வானுங்க, என்ன முஸ்லீம் வானுங்க, நான் தாடி வச்சுன்னு பேசுறதுனால. சோ ஒண்ணுமே இல்ல. கதையை ஒன்றி போறீங்களா? அதுல ஒரு கதை இருக்கு, ஒரு ஆவின்ற கதை இருக்கு, சரி அதை வச்சு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஒண்ணும் இல்ல, ஃபண்டு தராங்களாம் பாஸ். ஆமா, கிறிஸ்டியானிட்டில இருந்து ஃபண்டு தராங்களாம் நீங்க மதம் மாறினா. இப்ப மதம் மாறினவர் என்னன்னா, மதம் மாறினவரோட அப்பா வந்து மதம் மாறாம இன்னும் வந்து பழைய மாதிரியே இருக்காராம். அதுக்காக என்ன பண்றாருன்னா அவங்க அப்பாவை சாவச்சிருவான். இப்படி நீ பண்ணனா நாட்டுல வந்து எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும்? ஒரு மதத்தை மாறுறதுக்காக அப்பாவை பையன் சாவடிக்கிறான். இந்த கதையெல்லாம் நம்ம மக்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க? துப்பிட்டு போவோம். படு கேவலமான கதை. நான் இவ்வளவு ஹார்ஷா ரிவ்யூ கொடுக்கவே மாட்டேன்.
டீசென்சியை மெயின்டைன் பண்ணி தான் மோசமான கொடுப்பேன். இந்த கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான். தக் லைஃப் தான் கொடுமையா இருக்குது, இன்னைக்கு வந்து இந்த படத்தை பார்க்கலாண்டான்னு பார்த்தா இங்க அதோட டபுள் கொடுமையாக்கி எங்களை சாவச்சு இதோ வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பி ரொம்ப கொடூரத்தின் உச்சம். இந்த மாதிரி எல்லாம் எடுக்கவே கூடாது. நான் நேரடியா கேக்குறேன், விமல் சாருக்குலாம் அறிவு இருக்குதா? காசு குத்தா எந்த படத்துல வேணா எம்எஸ் பாஸ்கரை கேளுப்பா. எம்எஸ் பாஸ்கரையும் கேக்குறேன், காசு எவ்வளவு பெரிய நல்ல நடிகர் நீங்களாம், உங்க மேல எவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு எங்களுக்கு. காசு குத்தா இந்த மாதிரி படத்துலயா போய் நடிப்பீங்க? இது வேற மாதிரி படத்துல நடிச்சு போயிடலாம். ஃபாதர் வேஷம் போட்டுக்கின்னு பண்ற டைலாக் எல்லாம் இருப்பது ரொம்ப மோசம். கிறிஸ்டியன் ஃபாதர்ஸோ கிறிஸ்டியனிட்டியோ பாக்குறாங்க, என்ன நினைப்பாங்க? உங்க இந்து சக்காவில பத்தி படம் எடுத்தா ஓகே ஏத்துப்பீங்களா? சோ இப்ப நான் கோவமா பேசுறது என்ன வேணும்னா, இவன் வந்து வேற மதமா இருப்பான் அதனால பாருங்க இந்து சத்தாக்குறான், இப்படிதான் ப்ரமோட் பண்ணுவானுங்க. ஆனா மத்த இது ரிலிஜியஸ் நம்ம ஹர்ட் பண்ணுவான். நான் என்ன சொல்றேன்னா, இந்துஸையும் ஹர்ட் பண்ணாத, கிறிஸ்டினையும் ஹர்ட் பண்ணாத, முஸ்லிமையும் ஹர்ட் பண்ணாதன்னு தானே சொல்றேன். யார ஹர்ட் பண்ணி நீ ஏன் படம் எடுக்கணும்? படத்துக்கு கதையாங்க இல்ல, 1008 கதை இருக்குங்க. உனக்கு வந்து RSS சித்தாந்தத்தை எடுத்துட்டு வரணும். இப்ப 10 வருஷம் எலெக்ஷன் வருது, அதுக்காகவே இப்போத்துல இருந்தே கொஞ்சம் சண்டையை மூட்டி விடுறது. 2026 எலெக்ஷனு, அதுக்கு முன்னாடியே இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கிறான், இங்க இவனுங்களை உடைக்க முடியல, ஒண்ணு ஜாதியை வச்சு உட, இல்லன்னா மதத்தை வச்சு உட, இதே வேலையா பாத்துக்கிட்டு எப்படி இருந்தா இப்ப கிறிஸ்டியன் சைடு வராங்க. என்ன நடந்தாலும் இங்க தமிழ்நாட்டுல இந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒத்துமையா தான் இருப்பான். உங்களோட அஜெண்டா இங்க ஒரு நாளும் நடக்காது, ஒரு மயிரையும் புடுங்க முடியாது. இந்த படத்துக்கு நீ ப்ரமோஷன் யாரெல்லாம் வந்து பாத்தே இல்லையா? கேட்டு பையன் சீமானு, அதுல இருந்தே தெரிஞ்சுக்க கூடாதா? எங்க சைமன் தாத்தா வரும்போது எச் ராஜா எல்லாம் படம் பார்த்து நல்லா இருக்குன்றாங்க. இந்த கேட்டு பையன் சீமான் பேர் என்ன தெரியுமா? சைமன் செபாஸ்டின். அவன் வந்து ஒரு மதம் மாறி இருக்கான், புரியுதா? அவன் பண்ற எத்தனை வந்து இது போட்டு விட்டு கேவலப்படுத்தினா அவனுக்கு அறிவு இல்ல அவனுக்கு. அந்த மாதிரியா மாறினா பண்ணு கூப்பிட்டாங்க அவனு மாறி இருப்பாரோ, பண்ணு கூப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு மானங்கட்டு போய் பண்ணுக்கார போய் மாறின பைத்தியக்கார பையல கேட்கட்டுமா? எங்கன்னா ஒரு இடத்துல 2 இடத்துல எங்கன்னா ஒரு இடத்துல நடக்கலாங்க. அதெல்லாம் வந்து ஒரு இஷ்யூ எடுத்து ஒட்டுமொத்தம் கிறிஸ்டியனுக்கும் இப்படிதான் திணிக்குது. நான் சொன்னது 2-3 சீன்ஸ் தான். உள்ள வந்து ரொம்ப கொடூரத்தின் உச்ச கட்டத்துல போயிருக்காங்க. அதெல்லாம் வந்து சத்தியமாவே தப்பு. அது இப்போ அதுதான் சொல்றேன், மத்த ரிலிஜியஸ் ஹர்ட் பண்ணும் போது அவங்களும் மனுஷன், அவங்களுக்கும் ஃபீல் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து எல்லாருமே ஒரே மதத்தை தான் பின்பற்றணும்ன்ற லாஜிக்கே கிடையாது. மதம் என்பது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை. அப்பா இந்துவா இருக்கிறனால பையன் இந்துவா இருக்கணும்ன்றது கிடையாது. ஏன்னா பையனுக்கும் மூளை வரும், அவன் எதோ யோசிக்கிறான்னா அப்படி யோசிக்கிட்டோம். அதே மாதிரி அப்பா கிறிஸ்டினா இருக்கிறனால பையனும் கிறிஸ்டினா இருக்கணும்ன்றது கிடையாது. அவனுக்கு எந்த மதம் பிடிக்குதோ, இந்து பிடிக்குதோ, முஸ்லீம் பிடிக்குதோ, போய் ஃபாலோ பண்ணு. எல்லாருமே அவர்களின் தனிப்பட்ட உரிமை தான். அப்பா இதுனா நீ அப்படி, அப்பா டிஎம்கேக்கு ஓட்டு போடுவார், பையன் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடணும்னு ரூல்ஸ் இருக்கா? அவனுக்கு என்ன பொறுத்தோ விஜய்க்கு ஓட்டு போடுவான், யாருக்கு ஓட்டு போடணும் போட்டுன்னு போகணும் வேண்டியதுதான். அதே மாதிரிதான் மதமும் அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை. அதை வந்து இப்படி படமா எடுத்து அவங்கள கொச்சப்படுத்தக்கூடாது. மினி கேரளா ஸ்டோரி எப்படியோ அதுக்கு செகண்ட் பார்ட் தான் இந்த பரமசிவன் பாத்திமா. இந்த படத்தை ஒண்ணு இல்ல, இந்த டைட்டில பார்த்த உடனே நீங்க என்னன்னு தெரியுமா வருவீங்க? பரமசிவன் இந்து, பாத்திமா ஒண்ணு முஸ்லிமாவும் எடுத்துக்கலாம், கிறிஸ்டினாவும் எடுத்துக்கலாம். ஓகே, 2 பேரு ரீயூனைட் பண்ணி ஒரு ரிலிஜியஸ வந்து புகழ்ந்து பேச போறாங்க போல, எல்லாம் அண்ணன் தம்பின்னு பேச போறாங்க போல அப்படின்னு நினைச்சுதான் எல்லாருமே வரோம், நாங்களும் வரோம். ஆனா நீங்க லாஸ்ட்ல என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, இது எப்படி தெரியுமா? கொலை பண்ண கூடாதுன்னு ஒரு படம் எடுப்பான், ஆனா அது ஃபுல்லா கொலையாதான் இருக்கும். அதே மாதிரி நாங்க ரிலிஜியஸ் சென்டிமெண்ட் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்கன்ட்டு ஒரு படம் பார்க்க வந்தா ஃபுல்லா தாக்கு 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 தாக்கு. அங்க இருக்கிற ஆடியன்ஸ் கலவையாதான் இருக்கான். அவன் காரி துப்புறான், இந்துசே காரி துப்புறான். ஏண்டா நம்ம வாங்கின காசுக்கு போதும், வாங்கடா கிளம்பலான்ட்டு கிளம்புறான். அந்த அளவுக்கு கன்றாவி படம். இதுக்கு பாசிட்டிவா ப்ரொமோட் பண்ற சில யூடியூபர்ஸையும் நான் கேள்வி கேட்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ் உங்களுக்கு கொடுக்குறது 500-1000 எவ்வளவு, நான் அதை தப்பா சொல்லல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி கச்சடாவெல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ண கூடாது. நம்மளுக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்கணும். அந்த மனசாட்சி படி செயல்படுங்க, வேற எதுவும் இல்ல. அப்புறம் டேரக்டர் ஒன்னே ஒண்ணு கேட்டு விரும்புறேன். அவர் லாஸ்ட்ல வந்து சாமி வந்து காப்பாத்துற மாதிரி காட்டியிருக்காரு. அதாவது இந்து சாமி சிவன் எல்லாம் வராங்க, சரி ஓகே, ஜீசஸும் வர மாதிரி காட்டி காப்பாத்துற மாதிரி காட்டிருக்காங்க. ஏன் காட்டல? அப்போ உங்க மனசுல எப்பாற்பட்ட ஒரு வன்மை இருக்கு கிறிஸ்டின் மேல. அப்ப நீ யாரு? பக்க பாவாடை தானே நீ. சங்கி கூட்டத்துல இருந்து வந்து ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு RSS சந்தோஷப்படுத்திருக்காரு. 2026 எலெக்ஷனுக்கு இங்க எப்படின்னா கலவரத்தை ஏற்படுத்தணும்ன்ற ஒரு அடித்தளத்தை போட்டுட்டு போயிருக்காரு. வேற நான் கேள்வி கேட்கிறேன், எப்படி நீங்க அலோவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஏங்க ஒரு சென்சர் போர்டுன்றது நடுநிலையா இருக்கணும், எல்லா தரப்பு மக்களையும் பார்க்கணும், எல்லா தரப்பையும் நீங்க ஆதரிக்கிறவங்களா இருக்கணும். இப்படி ஒரு மதத்தை குத்துன்னு குத்தின்னு இருக்காங்க. கேரளா ஸ்டோரியா ரிலீஸ் பண்ணவங்க தான் நம்ம ஆளுங்க. மத்த மதத்தை ஹர்ட் பண்ணி எடுத்தா என்னமா இருந்தாலும் விட்டுருவாங்க. இந்துஸ் ஒண்டி நீங்க ஹர்ட் பண்ணீங்கன்னா அவங்க உடனே
அவருக்கு ஆஹா ஓஹோன்னு பாராட்டி தான் இருப்பாரு. அவரோட தாக்குதல் தானே அங்க இருக்குது, அவரோட சித்தாந்தம் தானே அங்க வந்திருக்கு. அப்ப அவர் ஜாலியா தான் இருப்பாரு, வேற எதுவுமே இல்ல. அந்த டைலாக்லாம் இருக்குல்ல, எல்லாம் பாராட்டுற கூட்டம் எல்லாம் ஒண்டி யாருன்னு பாத்துக்கோ, எல்லாம் ஆரஞ்சு தான். எல்லாம் காவி தான் சுத்தின்னு இருக்கும், வேற எதுவுமே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இது தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது. இப்ப ஒண்ணுமே இல்ல, நம்ம இந்து ஆடியன்ஸ் யாருன்னா போயிட்டு வந்து சூப்பரா இருக்குங்க அப்படி இப்படின்னு மனசாய் தொட்டு சொல்லி பாருங்க. நார்த் இந்தியால ஓடும் சூப்பரா. North நீ India தூக்கின்னு போய் இந்த படத்தை உத்தரப்பிரதேஷ்ல விட்டேன்னு வச்சுக்கோ, அங்க இந்நேரத்துக்கு வந்து அச்சிங்க செத்துன்னு இருப்பானு, தேட்டருக்கு வெளியிலே அச்சிங்க சாவானு. வெளில போது நீ இந்து நான் கிறிஸ்டின், டிக்கெட் கிடைக்கலன்னு செத்துருவானுங்க அந்த நீ மாதிரி. இந்து நான் கிறிஸ்டின் அச்சின்னு சாவானுங்க. ஆனா தமிழ்நாட்டுல இது நடக்குமானா, பாஸ் டைரக்டர் சார் நீங்க நான் உங்களை வெளியில பால இல்ல 4 வார்த்தை இப்ப நல்லா கேட்டிருப்பேன். தியேட்டர்ல இந்த படத்தை தயவுசெய்து ஸ்கிரீன் கவுண்ட்ல கம்மி பண்ணி ரிமூவ் கேவலம். அதான் சொன்னல, இது நான் பேட் வேர்ட்ஸ் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன், மயிர் மாதிரி இருக்குங்க.